அப்பொழுது 4வது வசனம், கர்த்தருடைய வார்த்தை ஆபிரகாமுக்கு உண்டாகி, இவன் உனக்கு சுதந்திரவாளி அல்ல, உன் கர்ப்ப பிறப்பாய் இருப்பவனே உனக்கு சுதந்திரவாளி ஆவான் என்று சொல்லி ஆலோசனை சொல்றார். இந்த மார்க்கத்தில் நீ போறதுனால உன் நிலைமை இப்படியே இருக்குன்னு சொல்லி நினைக்கவே நினைக்காத. உன்னை சஞ்சலப்படுத்துகிறதற்கோ அவமானப்படுத்துகிறதற்கோ நிர்வாணி ஆக்குகிறதற்கோ இந்த நிலை உனக்கு கொடுக்கப்படவில்லை. விசுவாசத்தில் வல்லவனாக உன்னை மாற்றுகிறதற்கு, இந்த அவமானத்தை ஜெயிக்கிறதற்கு, தமக்கு முன் வைத்த சந்தோஷத்தின் பொருட்டு அவமானத்தை எண்ணாமல் சிலுவையை சகித்து தேவனுடைய வலது பார்சத்தில் வீற்றிருக்கிற நம்முடைய பிரதான ஆசாரியராகிய கிறிஸ்துவை நோக்கி பாருங்க. இந்த பந்தய சாலையில் பொறுமையோட நம்பிக்கையோடு ஓடுங்க. திரளான சாட்சிகள் நம்மை சூழ்ந்திருக்கு. பாரமான யாவை, நெருங்கி வரும் பாவத்தை, இதெல்லாம் அந்த மார்க்கத்தில் இச்சைகள் வரும். நெருங்கி வரும் பாவங்கிறது இச்சைகள் தான். இச்சையின் மார்க்கத்தில் ஆண்டவர் நடத்துவாரே. பதுங்கி இருக்கிறவைகள் எல்லாம் வெளியில் வருமே. இஸ்ரவேல் ஜனங்கள் 23, 24வது அதிகாரம் எண்ணாகமத்தில் பார்க்கும்போது பெரிய கொம்பன்கள் தான் சொல்கிறார். 25வது அதிகாரம் 1 வசனத்தில் பாகால் பேயாரோடை பற்றி கொண்டார்கள், இச்சையில் சிக்கினாங்க. ஏன்னா உபத்திரவம் வேற, இச்சை வேற நினைச்சாங்க. மகாபரிய உபத்திரவம் இச்சை தான். அதை குறைவாக எடை போடக்கூடாது, அதை கரெக்டாக பார்க்கணும். ஆண்டவர் எதற்காக நடத்துகிறார்? அந்த இச்சையில் நாம் பங்கெடுக்கிறதற்காக அல்ல. வாய்ப்பு கிடைக்கலாம், கிடைக்காமலும் போகலாம். அந்த பொருள் நமக்கு கிடைக்கலாம், கிடைக்காமல் போகலாம். அது எப்படி ஆகட்டும். அந்த இச்சையை நான் ஜெயிக்கிறதற்காகவே இச்சையின் மார்க்கத்தில் ஆண்டவர் வழி நடத்துகிறார். இது ஆலோசனை கர்த்தர். இது தேவ ஆலோசனைக்கு தக்கதாக எல்லாவற்றையும் நடப்பிக்கிற கர்த்தர் என்று எபேசியர் 1 அதிகாரத்தில் பார்க்குறோம். தெய்வ ஆலோசனைக்கு தக்கதாக. அதனால் நம்முடைய வாழ்க்கையில் நடக்கிற எந்த சம்பவங்களும் தேவனுடைய ஆலோசனையாக இருக்கிறதுனால ஐம்புலன்களுடைய உணர்வுகளுக்கு இடத்தை கொடுக்காம ஆவியானவருடைய ஆலோசனைக்கு தேவனுக்கு ஏற்ற துக்கம் அடையும் பொழுது அதான் பொறுமை. மனுஷ உணர்வுகளுக்கு நான் இடம் கொடுக்க மாட்டேன். என்னுடைய அவல நிலையை நான் பார்க்கவில்லை என்றால் தன்னை நிற்கிறவன் என்று எண்ணுகிறவன் விழாதபடிக்கு எச்சரிக்கையாக இருக்க கடவன். சம்பவங்கள் அப்படி வரும், விழுகிறதற்கு ஏதுவாக வரும். விழுறதுக்காக அல்ல, நிமிர்ந்து நிற்கிறதற்காக. யார் விழுவாங்க? குதிரையும் ரதத்தோடு வந்தவங்க தான் விழுவாங்க. குதிரையை நம்பி இருப்பாங்க, ரதங்களை நம்பி இருப்பாங்க. அவங்க விழுந்தாங்க, சமுத்திரத்துக்குள்ளே அழிந்தே போனாங்க. நாங்களோ நிமிர்ந்து நிற்கிறோம். குதிரையும் கிடையாது, ரதமும் கிடையாது, பட்டயம் கிடையாது. கோலியாத்தின் தலை கீழே விழுந்தது. இது ஆண்டவர் நமக்கு கற்றுக் கொடுக்கிற, ஆபிரகாமுக்கு அவர் கற்றுக் கொடுத்தார். உன் கர்ப்ப பிறப்பாய் இருப்பவனே உனக்கு சுதந்திரவாளியாவான் என்று சொல்லி 5வது வசனம், அவர் அவனை வெளியே அழைத்து, நீ வானத்தை அண்ணாந்து பார், நட்சத்திரங்களை எண்ண உன்னாலே கூடுமானால் அவைகளை எண்ணு என்று சொல்லி, பின்பு அவனை நோக்கி, உன் சந்ததி இவ்வண்ணமாய் இருக்கும் என்றார். அவன் கர்த்தரை விசுவாசித்தான், அதை அவர் அவனுக்கு நீதியாக எண்ணினார். இந்த இடத்துல அவருடைய பிரச்சனையே முடிஞ்சிட்டது. பிள்ளை பிறந்ததா என்றால் இல்லை, பிறக்கும். ஆனால் நிர்பந்தம் நீங்கி விட்டதா என்றால் நீங்கி விட்டது. தேவ ஆலோசனைக்கு நம்மை ஒப்பு கொடுக்கும் பொழுது சொல்கிறல, உன் பிரச்சனைகளெல்லாம் எண்ணிக்கிட்டு இருக்கல்ல, இது இங்கே வழி அடைப்பட்டிருக்கு, இங்கே வழி அடைப்பட்டிருக்கு, இவன் கெடுக்கிறான், சூழ்நிலை இப்படி இருக்குது, சரீர பலவீனம் இருக்குது, உடலில் குறை இருக்குது, வியாதி இருக்குது, எல்லாத்தையும் உட்காந்து எண்ணிக்கிட்டு இருக்கல்ல. வானத்து நட்சத்திரத்தை எண்ணிப்பாரு, உன்னால் எண்ண முடியுமா? அந்த எண்ணிக்கை இந்த எண்ணிக்கை ஒன்றா உன் உபத்திரவத்தை விரல் விட்டு எண்ணிடலாம். ஆனால் உனக்கு கொடுக்கப்படுகிற மேன்மை உன்னால் விரல் விட்டு எண்ண முடியுமா? அவ்வளவு வல்லமையும் மேன்மையும் உனக்கு இருக்குது என்று ஆண்டவர் இது ஒரு மனுஷன் ஆலோசனை சொல்கிறதே கிடையாது. இது தேவனோடு இருக்கக்கூடிய ஐக்கியம். நோவா தேவனோடு ஐக்கியமாக இருந்தார். அத்தனை பரிசுத்தவான்களும் தேவனோடு ஐக்கியமாக இருந்து அவருடைய சொல்லை கேட்கிறவங்களாக இருப்பாங்க. அவங்களோட தேவன் பேசிக்கொண்டே தான் இருந்தார். அதுவும் கேட்க மாட்டேன், எனக்கு பிரியமானதை செய்வேன், தேவனுடைய வார்த்தை ஒரு தீர்க்கதரிசி மூலமாக சொன்னேன், அதையும் கேட்க மாட்டேன், கடைசியில் குமாரனை அனுப்பினான், அவனையும்
சிலுவையில் அரைஞ்சாங்க. அப்புறம் என்ன ஆகும் உன் நிலைமை? கோபாக்கினை தானே. ஊழியக்காரனுக்கு மேலே ஊழியக்காரனை அனுப்புனேன், தீர்க்கதரிசிக்கு மேலே தீர்க்கதரிசியை அனுப்பினேன், ஸ்தானாபதிக்கு மேலே ஸ்தானாபதி அனுப்பினேன், எல்லாரையும் அவமானப்படுத்தின, நிந்தித்த வார்த்தையை அலட்சியம் பண்ணினா என்றால் உனக்கு ஆலோசனை சொல்கிறதுக்கு யார் இருக்கிறாங்க? ஒருத்தர் இல்லையே. உன் கணங்கள் உனக்கு உதவி செய்யுமா? ஒன்றும் உதவி செய்யாது, ஓடும். அத்தனை கூலிப்படை நம்பி வஞ்சிக்கப்பட்டு போகாமல் இருக்கணும். யார் உதவி செய்ய முடியும்? ஒருத்தரும் உதவி செய்ய முடியாது. இருதயத்திற்குள் இருக்கக்கூடிய இருள் மனுஷத்துவம் நீங்கவில்லை என்றால் நீ எப்படி பரலோகத்துக்கு போக முடியும்? நீ எப்படி உலகத்தில் சந்தோஷமாக இருக்க முடியும்? அப்புறம் இவ்வளவு இருளை வைத்துக்கொண்டு எப்படி சந்தோஷமாக இருக்க முடியும்? இப்போ வார்த்தை என்கிற வெளிச்சம் உள்ளது ஊற்றினார். அவர் நம்பினார். நம்புகிறதற்கு ஏது இல்லாதிருந்தும் அதை நம்பினார். கர்த்தரை விசுவாசித்தார். அது அவனுக்கு நீதியாக எண்ணப்பட்டது. ரோமர் 4வது அதிகாரத்தில் பார்க்குறோம். நம்புகிறதற்கு ஏதுவில்லாது இருந்தும். சாராளுக்கு 90 வயசு, ஆபிரகாமுக்கு 100 வயசு. நம்புகிறதற்கு ஏதுவில்லாதிருந்தும் நம்பி வாக்குத்தத்தம் பண்ணினவர் அதை நிறைவேற்ற வல்லவராயிருக்கிறார் என்று நம்பி விசுவாசத்தில் வல்லவன் ஆனான். அது அவருக்கு நீதியாக எண்ணப்பட்டது என்று ரோமர் 4:18 22 முடிய பார்க்குறோம். இப்போ ஆண்டவர் கதவை தட்டுறார், நம்முடைய வாழ்க்கைக்குள்ளே வருகிறார் என்றால் அவர் எப்படிப்பட்ட ஒரு காரியத்தை செய்கிறதற்காக வருகிறார்? நம் வாசித்த முதல் அந்த பாகம் வெளிப்படுத்தின விசேஷம் 3வது அதிகாரத்தில் கதவை தட்டுறாரு ஆண்டவர். கிறிஸ்து வந்து கதவை தட்டுறார் இல்லையா? நான் நேசிக்கிறவர்கள் எவர்களோ அவர்களை கடிந்து கொண்டு சிட்சிக்கிறேன். ஆகையால் நீ ஜாக்கிரதையாக இருந்து மனம் திரும்பு. இதோ வாசற்படியிலே நின்று தட்டுகிறேன். ஒருவன் என் சத்தத்தை கேட்டு கதவை திறந்தால் அவனிடத்தில் நான் பிரவேசித்து அவனுடைய போஜனம் பண்ணுவேன், அவனும் என்னுடைய போஜனம் பண்ணுவான். கதவை பூட்டாத. நான் உன் இருதயத்திற்குள் வந்து இடம் பிடிக்கிறதுக்கு, தேவாலயமாக இடம் பிடிக்கிறதற்கு ரத்தம் சிந்தி வந்திருக்கிறேன். என் மார்க்கம் ஒரு வேதாகம கல்லூரியில் படிச்சுட்டு நான் வந்தவன் இல்லை. நான் எப்படி வந்திருக்கிறேன் என்றால், நான் மெய்யான மேய்ப்பன், நல்ல மேய்ப்பன், ஆடுகளுக்காக ஜீவனை கொடுக்கிறவன். மரணத்தின் மூலமாக உன்னை மரணத்திற்குள்ளாக்கி, உயிர்த்தெழுதலின் மூலமாக உன்னை உயிர்ப்பித்து ஆவிக்குரிய ஜீவனாக்கி உன் இருதயத்துக்குள்ளே வந்திருக்கேன். நீ கதவை நான் தட்டும் பொழுது நீ வேறொரு பரிசுத்தத்தை தேடாத, உன் இருதயத்தை சுத்திகரிக்கிறதுக்கு தானே வரல. ஜாக்கிரதையாக இருந்து மனம் திரும்ப, உன்னை தாழ்த்து. முழங்கால் யாவும் கிறிஸ்துக்கு முன்பாக முடங்கும் என்றால் முடக்கு. அதுக்கு மேலே உனக்கு என்ன வீராப்பு? முடக்கு. 21வது வசனம். நான் ஜெயம் கொண்டு என் பிதாவினுடைய சிங்காசனத்திலே அவரோடு கூட உட்கார்ந்தது போல ஜெயம் கொள்ளுகிறவன் எவனோ அவனும் என்னுடனே சிங்காசனத்திலே, என்னுடைய சிங்காசனத்தில் என்னோட கூட உட்காரும்படிக்கு அருள் செய்வேன். ஒரு உன்னதமான வாழ்க்கையை வாக்குத்தத்தம் பண்றார். நீ ராஜா, உனக்கு நான் சிங்காசனத்தை வச்சிருக்கிறேன். அது என்னுடைய சிங்காசனம், நான் இருக்கிற சிங்காசனம். நான் ஜெயம் கொண்டு அந்த சிங்காசனம், ஜெயம் கொள்ளுகிறவனுக்கு அந்த சிங்காசனம். ஜெயம் கொள்ளுகிறவர் ஒன்றும் கிடையாது. அவர் ஆலோசனை சொல்லும்போது கர்த்தாவை சொல்லும் அடியேன் கேட்கிறேன் என்று நம்புகிறது தான் ஜெயம் கொள்கிறது. மாம்சம் என்ன சொல்லுது? எனக்கு பிள்ளைகள் கிடையாது, 100 வயசு ஆயிட்டு. ஆண்டவர் என்ன சொல்கிறாரு? வானத்து நட்சத்திரங்கள் போல என் சந்ததி இருக்கும் என்று ஆண்டவர் சொன்னார்னா என் சந்ததி அப்படியே இருக்கும். இதுதான் ஜெயம் கொள்கிறது. ஆலோசனை கர்த்தா எதுக்கு? நம்மளை ஜெயங்கொள்ள வைக்கிறதுக்கு, ஒவ்வொரு உபத்திரவத்திலும் ஜெயங்கொள்ள வைக்கிறதற்கு, பயத்தை ஜெயிக்கிறதற்கு, இச்சையை ஜெயிக்கிறதற்கு, கோபத்தை ஜெயிக்கிறதற்கு, பெருமையை ஜெயிக்கிறதற்கு, பழியை ஜெயிக்கிறதற்கு, கசப்பை ஜெயிக்கிறதற்கு, அத்தனை இருதயத்திற்குள் இருக்கக்கூடிய உணர்வுகள் எல்லாம் நம்முடைய வாழ்க்கையில் ஆண்டவர் வெளியே கொண்டு வந்து காட்டும் பொழுது அவைகள் எல்லாம் அவருடைய வார்த்தையை கொண்டு ஜெயிக்கிறதற்கு நான் ஜெயம் கொள். இவன் தான் சந்தோஷமாக இருக்க முடியும், இளைப்பாறுதலோடு இருக்க முடியும். சிங்காசனங்கிறது என்ன அப்படின்னா, என்னை ஒன்றும் அசைக்க முடியாது. அதுதான் துக்கமா, வருத்தமா, பாரமா. ரோமர் 8:35-39 முடி அவர் சொல்கிறாரு, பெரியப்பட்ட வருங்கால நிகழ்காலம், பசி, பட்டயம், பஞ்சம் எதுவானாலும் சரி, எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற அந்தஸ்திலிருந்து கொஞ்சம் கூட அது என்னை
விலக்கவே முடியாது. அத்தனையும் நான் ஜெயம் கொள்வேன். அது ஜெயம். இந்த வாழ்க்கை தான் கிறிஸ்து நமக்கு கொடுக்கிறார். அதனால் நம்முடைய வாழ்க்கையில் எவ்வளவோ உபத்திரவம் இருக்குது சகோதரர், எவ்வளவோ பிரச்சனைகள் இருக்குது, போராட்டங்கள் இருக்குது. நாம் தவறான ஒரு பக்தியில் இருக்கிறதுனால நம்முடைய இருதயத்தை நாம் கிறிஸ்து வரணும், நான் இல்லை கிறிஸ்து எனக்குள்ளே இருக்கிறாருங்கிற விசுவாசத்தை கொண்டு வரணும். ஒவ்வொரு நாளும் அவரிடத்தில் இருந்து அவருடைய ஆலோசனை கேட்கணும். அன்றன்றுள்ள அப்பம் எனக்கு வேணும். அந்த அப்பம் எனக்கு அவர் வழி நடத்துகிற மார்க்கத்தில் அது ஜீவனாக என்னை மாற்றும். நித்திய ஜீவனை உங்களுக்கு கொடுப்பேன் என்பதே அவர் நமக்கு செய்திருக்கிற வாக்குத்தத்தம். குமாரனை உடையவன் ஜீவனை உடையவர் ஒன்றும் கிடையாது. நான் இல்லை, கிறிஸ்து எனக்குள்ளே இருக்கிறார். நான் மரித்தேன், அவரோடு கூட உயிர்த்தெழுந்தேன், அவர் எனக்குள்ளே இருக்கிறார். இப்போ அந்த சிங்காசன வாழ்க்கை நமக்கு கர்த்தர் உறுதிப்படுத்துகிறார். அதில் குறைவுபடாத படிக்க இந்த இடத்துல நம்முடைய பெருமை வரக்கூடாது, நம்முடைய பாரம்பரியம் வரக்கூடாது, தேவனுடைய வார்த்தை தவறாக உபயோகித்து நம்முடைய இருதயத்தை அடைக்கக்கூடாது. இருதயத்திற்குள்ள ஒரு முக்காடு போட்டுக்கொண்டு நாம் புறம்பு ஒரு வேஷம் போட்ட ஒரு ஜெயங்கொள்ளுகிற வாழ்க்கையை போல மத ரீதியான பரிசுத்த கண்ணியில் சிக்கிக்கொள்ளக்கூடாது. ஆண்டவர் இப்படி நமக்கு அவர் கற்றுக் கொடுக்கும் பொழுது நம்ம இடரல் அடைய வேண்டிய அவசியமே இல்லையே, நம்ம தோற்று போக வேண்டிய அவசியமே இல்லையே. தோல்வியே நம்முடைய சரித்திரத்தில் கிடையாது. துக்கமோ வருத்தமோ பாரமோ மனுஷ உணர்வுகளோ எதுவோ என்னை மேற்கொள்ளுகிறதற்கு கிறிஸ்து மரிக்கவில்லை, உயிர்த்தெழவில்லை. அவை எல்லாவற்றையும் ஜெயிக்கிறதற்காக தான் கிறிஸ்து மரித்திருக்கிறார், உயிர்த்தெழுந்திருக்கிறார். அப்படி மரணத்திற்கும் பாதாளத்திற்கும் உரிய திறவுகோள்களை உடைய கிறிஸ்து நமக்குள் இருக்கிறார், நாம் இல்லை. பவுல் அதை கண்டுபிடிச்சதுக்கு அப்புறம்தான் அவர் தன்னுடைய மத ரீதியான பக்தி பரிசுத்த நற்கிரியைகளை குப்பை 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 தொட்டிக்கு போக வேண்டிய காரியம் என்று குப்பையில் தூக்கி போட்டுட்டு இப்படி கிறிஸ்துவின் ஆலோசனையை சுதந்திரிக்க விசுவாசத்தில் அவர்கள் எல்லாரை காட்டிலும் நான் அதிகமாக பிரயாசப்பட்டேன். ஆயினும் அது என்னுடைய காரியம் அல்ல, அவர் வழி நடத்துகிற மார்க்கம். ஜெயம் கொள்ளுகிறவன் எவனோ, நான் ஜெயம் கொண்டு என் பிதாவின் சிங்காசனத்தில் அமர்ந்தது போல ஜெயம் கொள்ளுகிறவன் எவனோ, என்னை தரித்து கொண்டிருக்கிறவன் எவனோ, என் ஆலோசனை விசுவாசிக்கிறவன் எவனோ, அவன் வாழ்க்கை ஒரு ராஜ வாழ்க்கையாக இருக்கும். இதுக்கு குறைவாக இருக்காது. சகோதரர், கர்த்தருடைய பாதத்துக்கு போகணும். அது ஒன்று தான். இது ஒரு உபதேசமாக பிரசங்கமாக கிடையாது. கர்த்தருடைய பாதத்தில் அவ்வளோ வல்லமை இருக்குது. கிறிஸ்துவை தரித்து கொள்ளுகிறதுல அவ்வளோ மேன்மை இருக்குது. அவரிடத்துல தான் போகணும், அவரிடத்துல தான் கற்றுக்கொள்ளணும். இது காலம் நிறைவேறின பின்பு விசுவாசம் வந்த பிறகு நம் உபாதிக்கு கீழானவர்கள் அல்ல. ஒரு கூடார கட்டுப்பாட்டுக்குள் இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. கிறிஸ்துவோடு ஐக்கியமாக இருக்கணும். சபை கூடுதல் உண்டு. ஒருவருக்கொருவர் பக்தி விருத்தி உண்டாக்குகிற, ஒருவர் அநேகருக்கு பக்தி விருத்தி உண்டாக்குகிறது அல்ல. ஒவ்வொருவரும் இப்படி வாழ்க்கை வாழும் பொழுது, அவர்கள் சபையாக கூடும் பொழுது ஒருவருக்கொருவர் பக்தி விருத்தி உண்டாக இப்படிப்பட்ட சபை கூடுகிறதை விட்டுவிடக்கூடாது. சகோதரரே, இந்த மெய்யான நீதியிலும் பரிசுத்தத்திலும் தேவ சாயலாக சிருஷ்டிக்கப்பட்டு கிறிஸ்து தரித்து கொண்டிருக்கிறோம். அங்கே நம்முடைய நிவாரணம் எல்லாம் அங்கே தான். கர்த்தரை பற்றி கொள்வோம். ஒரு ஜெயம் கொள்ளுகிற ராஜ வாழ்க்கை வாழ முடியும் என்று விசுவாசிப்போம். கர்த்தர் அதை நிறைவேற்றுவார். ஆமேன்.